ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா a joyful trip, அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணம். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். Let us learn. இந்த பயணத்துல யார் யாரெல்லாம் போறாங்க, என்ன நடக்குதுன்னு இந்த பாடத்துல நம்ம பார்ப்போம். Kaviya's aunt give her an aeroplane. அதாவது காவியாவோட அத்தை காவியாவுக்கு ஒரு ஏரோப்ளேனை கிஃப்டா கொடுக்குறாங்க. காவியா loved to play with it. காவியா அதோட விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஏரோப்ளேனோட விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். It was with her all the time. அதாவது அந்த ஏரோப்ளேன் வந்து எப்பொழுதுமே அவ கூட இருக்கும். அவ படுத்து தூங்கும் போது கூட அந்த ஏரோப்ளேன் என்ன பண்ணுவா, அவ பக்கத்திலே வச்சு தூங்குவா. One night it spoke to her. அந்த ஏரோப்ளேன் ஒரு நாள் அந்த காவியா கிட்ட பேசினுச்சு. என்ன பேசினுச்சுன்னு பார்ப்போமா? Come, let us fly over the city. நீ வா, நம்ம இந்த நகரத்தெல்லாம் போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரோப்ளேன் காவியா கிட்ட சொல்லுது. The aeroplane flew over trains and boats. அதாவது ஏரோப்ளேன் வந்து மேலே பறந்துச்சு. எதுக்கு மேலே பறந்துச்சு? ட்ரெயின், கப்பல் இதெல்லாம் தாண்டி, போட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மேலே என்ன பண்ணுச்சு, இந்த ஏரோப்ளேன் வந்து பறந்துச்சு. ஹரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக கத்துவோம்ல, அது மாதிரி கத்திட்டு இந்த ஏரோப்ளேனில் போகிறாங்க இந்த காவியா. லுக் தேர், இட் இஸ் மை ஃப்ரெண்ட் கபீர். அதாவது போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு கபீர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறான் ரோட்டில். லெட் அஸ் டேக் ஹிம் வித் அஸ். வா, அதை வந்து அவனை வந்து நம்மளோட சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரோப்ளேன்கிட்ட காவியா வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. உடனே ஏரோப்ளேன் என்ன ஆகுது, ஏரோப்ளேன் என்ன பண்ணிருச்சு, கீழே இறங்கி வந்துருச்சு. கம் கபீர், லெட் அஸ் கோ ஆன் எ ரைட். நீயும் வா, என்னோட சேர்ந்து நீயும் ஏரோப்ளேனில் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த காவியா கூப்பிடுறாங்க. உடனே வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி காவியா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இது என்னது, கோடு கோடாக இருக்கிறது, தட் இஸ் ஏ ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி ஏரோப்ளேன் சொல்லுது. அதாவது காவியாவா வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி இந்த ரோட் பார்த்து கேட்குறாங்க. உடனே ஏரோப்ளேன் சொல்லுது தட் இஸ் ஏ ஜீப்ரா கிராசிங். ஏன் இதை வந்து ஜீப்ரா கிராசிங் சொல்கிறோம்? அதாவது நீங்கள் ஜீப்ரா பார்த்துருக்கீங்களா, வரி குதிரை, அது உடம்புல எப்படி இருக்கும், வெள்ளை கருப்பு அப்படின்னு கோடுகள் இருக்கும்ல, அது மாதிரியே இந்த இடத்துல இருக்குல்ல, அதனால இதுக்கு வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் இட்? இட் இஸ் ரெட், கிரீன் அண்ட் எல்லோ. அதாவது இந்த சாலை போக்குவரத்து விதிக்காக வச்சுருப்பாங்கல்ல அந்த கம்பத்தை பார்த்துட்டு இந்த காவியா கேட்குறாங்க ஏரோப்ளேன்ட்ட வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரெட் கலரில், க்ரீன் கலரில், எல்லோ கலரில் இருந்துச்சு. ரெட் கலர்னால் என்ன பண்ணணும், வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கணும். அப்புறம் எல்லோனா தயாராகி நிற்கணும். ஓகேவா, ரெடியா. க்ரீன்னா போகலாம். ஓகேவா, தட் இஸ் அ டிராஃபிக் லைட். ஓகேவா, அதுதான் டிராஃபிக் லைட் அப்படின்னு சொல்லி இந்த ஏரோப்ளேன் வந்து காவியாவுக்கு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பாரு, ஹே லுக் தேர் இஸ் யுவர் மதர் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தவங்க போகிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு இதுதான் கபீரோட அம்மா. உடனே காவியா என்ன பண்ணுறாங்க, ஹே லுக் தேர், நீ அங்கே பாரு உங்கள் அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லி கபீர்கிட்ட இந்த காவியா காட்டுறா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆன்டி ஆன்டின்னு என்ன பண்ணுறா, கத்துறா. உடனே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்க்குறான். வாட் ஹேப்பன் காவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்டி ஆன்டின்னு என்ன பண்ணுறா, கபீர் அம்மாவை பார்த்துட்டு கத்தவும் அது என்னது கடைசியில், ஹோ வாஸ் தட் எ ட்ரீம். அது என்னது, செல்ல கனவு, நம்ம பார்த்தது கனவு அப்படின்னு சொல்லி அப்புறம் இது பண்ணுறான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கலர் த வெஹிக்கிள் இதில் நீங்கள் கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சூஸ் த வேர்ட் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் இட். அதாவது பஸ்ஸு, ஷிப், ட்ரெயின், கார், ஏரோப்ளைன், பைசைக்கிள். ஃபர்ஸ்ட் என்னது, TRAIN ட்ரெயின். நெக்ஸ்ட்டு
கோட்டை டச் பண்ணி எழுதணும். CAR கார். நெக்ஸ்ட்டு லாரி. லாரி இல்லைன்னா பஸ்ஸு. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? பஸ். BUS பஸ். இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் தான் எழுதணும். ஓகேவா? AER OPLANE ஏரோப்ளேன். SHIP ஷிப். ட்ரெயின், கார், பஸ், ஏரோப்ளேன், ஷிப். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.